நெல்லை மாவட்ட விசைத்தறி தொழிலாளர்களின் காலவரையற்ற போராட்டம் தொடர்பாக நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. 20% ஊதிய உயர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள செங்குறிச்சி கிராமத்தில் அரசு ஒதுக்கிய வெள்ள நிவாரணத் தொகையை வழங்க கோரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றின் புதை மணலில் சிக்கி அப்பியம்பட்டி நாள் ரோட்டைச் சேர்ந்த சரவணமூர்த்தி என்ற இளைஞர் உயிரிழந்தார். சலூன் கடை உரிமையாளரான சரவணமூர்த்தி நண்பர்களுடன் சேர்ந்து குளிக்கச் சென்ற போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பஞ்சபாண்டவர்கள் போர்ப்படை தளபதியான ஒருவரான லிங்கேஸ்வரருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. 184 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தை காரிமங்கலத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொலசனஹள்ளி கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர்.